வணக்கம் எஸ்எஸ் உங்கள் நண்பன். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா வித்தவுட் மரஜரின் ப்ரோசன் அதை எப்படி செய்யணும்னா வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். வாங்க இவ்வாறு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி சொப்டாரிக்கு இதே பருவத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து இதோ 45 to 50 நிமிஷம் வைத்திருங்க, அப்படியே கவர் பண்ணி. இப்போ பாருங்க, நம்ம அடித்து வச்சது இதை வந்தது. இதுக்கு பிறகு நம்ம அதை ரோலர்களில் கொடுத்து நமக்கு தேவையான சைஸுக்கு பண்ணி எடுப்போம். இவ்வாறு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பிறகு இவ்வாறு ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வாறு ரோல் பண்ணி எடுங்க. இவ்வாறு ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நம்மளோட குரேஷன் ரெடியாக இருக்கு. இதை இப்போ ஸ்டீம் பண்ணி எடுப்போம். வாங்க ஸ்டீம் பண்ணிப்போம். இப்போ பாருங்க, நம்ம ஸ்டீம் பண்ணது. இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னா மில்க் ப்ரெஸ் பண்ணி எடுத்துப்போம். வாங்க இப்போ பாருங்க, நம்ம ஓவனில் வச்சு எடுத்தது எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. இப்படியே கொஞ்சம் 10 நிமிஷம் வைத்து விடுவோம். அதுக்கு பிறகு எப்படி இருக்கிறத கட் பண்ணி காட்டுறோம். இப்போ பாருங்க, இதுக்கு பிறகு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துப்போம். இவ்வாறு கட் பண்ணி கொள்ளுங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு கஸ்டர்ட் க்ரீம் கட் பண்ணிப்போம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு நம்ம கஸ்டர்ட் க்ரீம் கட் பண்ணிக்கப்போம். இவ்வாறு கஸ்டர்ட் க்ரீமை கட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீர்கள் தானே, ஒரு அழகாக வந்து அந்த கஸ்டர்ட் க்ரீம். இவ்வாறு கஸ்டர்ட் க்ரீமை கட் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வாறு கட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஸ்டோவரிலையும் அதுக்கு பிறகு ஸ்டோவரிலையும் நான் கஸ்டர்ட் க்ரீம் செய்து எடுத்தீங்க. அதே மாதிரி ஸ்டோவரிலையும் நான் கஸ்டர்ட் க்ரீமை இவ்வாறு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கஸ்டர்ட் க்ரீமை கட் பண்ணி கொள்ளுங்க. ஸ்டோவரி உங்களுக்கு வேறு என்ன ஃப்ளோர் வேணுமோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விரும்புகிற மாதிரி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க, நம்ம கஸ்டர்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஸ்டோவரி கட் பண்ணியிருக்கேன் கஸ்டர்டில். அதே போல் பிளேனாக கஸ்டர்ட் ஆட் பண்ணால நான் அதுக்கு மேலே ஐசிங் சுகர் இவ்வாறு எடுத்துக்கிறேன். டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஐசிங் சுகர் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு ஐசிங் சுகர் பண்ணியாச்சு. இதை ட்ரைக்கு மாற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி நாம் ஸ்டோவரி கஸ்டர்ட் எடுத்தால இதை ஸ்டோவரி ஜெம் மேலுக்கு ஆட் பண்ணிக்குவாரு. இப்போ பாருங்க, ஸ்டோவரி ஜெல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஐசிங் சுகர் போட்டதையும் இவ்வாறு அரேஞ்ச் பண்ணி எடுத்துப்போம். பார்த்தே தானே இவ்வளோ அழகாக இருக்கிறது. இவ்வளவுதாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.